அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப்தார் ஸ்பெஷல் வாழைப்பூ மீல் மேக்கர் போட்டு நம்ம வடை வந்து செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழையோட வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறையா வந்து வைட்டமின்ஸ் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, செரிமான சத்து அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. நிறையா வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாமே பார்த்திங்கன்னா இது நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து க்யூர் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புரத சத்தம் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் ஒரு 50 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதோட சேர்த்து ஊற வைக்கும் போது வரமிளகா ஒரு 2, கருவேப்பிலை, சோம்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி எல்லாமே சேர்த்து நான் வந்து இப்போ இங்கே தோலோட தான் போடுறேன். பூண்டு நல்லா கழுவிட்டு இதில் கொஞ்சோன்னு மீல் மேக்கர்னு போட்டு நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். முதலே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா தண்ணியை வந்து அதில் உள்ள வடிகட்டி தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கரும் போட்டிருக்கேன். நல்லா வாசமாக இருக்குது, பூண்டு, இஞ்சி, வரமிளகாலாம் சேர்த்தனால. இப்போ இதை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றியாச்சா? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாழைப்பூ அதாவது நடுவில் உள்ள ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லாமே நம்ம வந்து அதில் உள்ள இங்கே பாருங்கள், இந்த வாழைப்பூ எப்பயுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும் போது இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு மதிக்கி இருக்கும். இது எப்பயுமே எடுத்துடணும். இது வந்து செரிமானம் ஆகாது. அதனால் நம்ம எல்லா இதுலேயுமே நம்ம வந்து எடுத்துடணும். இது ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒன்று உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டினேன். நீங்கள் எந்த வாழைப்பூ வாங்கினாலுமே இதே மாதிரி செய்யுங்க. இப்போ நம்ம வந்து இந்த வாழைப்பூவுமே மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துருவோம். வாழைப்பூவும் சேர்த்தாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பல் எடுத்து வச்சுருக்கேன். நான் பெரிய வெங்காயம் சேர்க்கலை, சலசலன்னு ஆயிரும். ஆக்சுவலாக வடை செய்யும் போது வந்து தண்ணி சத்து வந்து அதிகமாயிரும் வெங்காயத்தில். அதனால் நான் சின்ன வெங்காயத்தை இதில் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதையும் 1க்கு 2 நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடுவோங்க. இதை வந்து நான் வைப்பரில் போட்டு தான் நான் வந்து அரைச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி தொளித்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. நீ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. சின்ன வெங்காயத்தோட தண்ணியே அதில் வந்து உங்களுக்கு நல்லா அரைக்கிறதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பு, அந்த மீல் மேக்கர் இதோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் இதில் வந்து ஒரு 2-3 பொருள் மட்டும் நான் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இதில் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதோட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா வாசமாக இருக்கும். கறி வடை மாதிரிக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடையை வந்து சுட்டுடலாம். இங்கே பாருங்கள், நான் வடை பிடிச்சி வச்சுட்டேன், தட்டியும் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் கடலை எண்ணெய் தான் வந்து இப்போ வந்து இதை நான் வந்து பொரிக்க போகிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக இதில் வந்து நம்ம சேர்த்துருவோம். பிஸ்மில்லா. நல்லா மிதமான சூட்டில் இதை பொரிக்கலாங்க. 3 போட்டு எடுத்துடுறேன். கொஞ்சம் நான் பெருசாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து கஞ்சிக்கு அதை தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பொரிஞ்சு வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ வாங்க, நம்ம மேலேருந்து கீழே இங்கே பாருங்கள் அப்படியே மாற்றி மாற்றி நம்ம வந்து பிரட்டி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெந்துடும். இப்போ வாங்க, வடை வந்து நல்லா கிரிப்ஸியாக ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடுவோம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை நோம்பு கஞ்சிக்கும் சூப்பராக இருக்கும். இந்த நோம்பு கஞ்சியில் இந்த வடையை வந்து சின்ன சின்னதாக
நம்ம வந்து பிச்சு போட்டு அதில் வந்து ஊற வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லா டெலிஷியஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. அதாவது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.